அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த காணொளி எது சம்பந்தமானதுன்னா, மலேசியா மக்களுக்கான ஒரு காணொளி. மலேசியாவில் முருகர் அழைக்க நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பல தடைகள், பல சோதனைகள். ஒரு கட்டத்தில் நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வியும் அதுக்கப்புறம் நான் நடக்கலாலும் பரவாயில்ல முருகா, என்னோடய முயற்சி எல்லாத்தையும் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் நீங்களே நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். போன மாதம் ஜூலை 28 நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இப்போது எல்லா தடைகளும் தாண்டி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கிருபானந்த வாரியார்களோட பிறந்த நாளில் நடக்குது. நான் எப்பயுமே ஒரு விஷயம் தள்ளி போச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் வச்சுருப்பாருன்னு அடிக்கடிக்கு எல்லா நேர்காணலையும் சொல்லுவேன். இந்த ஆகஸ்ட் 25 முடிவு பண்ணதுக்கப்புறம், அவங்க அனுமதி கொடுத்ததுக்கப்புறம், ஏன்னா மலேசியா அரசு ஒரு பெரிய ப்ராசஸ் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதுக்கு நீங்கள் அனுமதி வாங்கணும்னு சொன்னதுனால இந்த தாமதம். இதில் மலேசியாவில் மோகன் ஐயா ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அவர் முன்னே செஞ்சு இந்த அனுமதியை வாங்கி கொடுத்தாரு. அப்போ ஆகஸ்ட் 25 தேதி தான் தீர்வாயிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் போட்டதுக்கப்புறம் தான் முருகபக்தி ஒரு அம்மா அனுப்புகிறாங்க. ஐயா, நீங்கள் இவ்வளோ நாள் தாமதமானதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அன்றைக்கி கிருபானந்த அவர்களோட பிறந்தநாள் அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சமீப காலமாக கிருபானந்தி அவர்களை பற்றி நான் நிறைய என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் கண்டு உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். அவரை பற்றின புகழ் இன்னும் எல்லா தலைமுறைக்கும் போய் சேர்கிற அளவுக்கு உண்டான பணியை முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. அரைநாறு செலை கொடுக்கறது முதல் கொண்டு எல்லாமே தோற்றுவித்தது கிருபானந்த வாரியார் தான். அவரோட பிறந்த நாளில் மலேசியா மண்ணில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றதே இறைவன் அதிசயம்தான். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்காட் ரோடு கந்தசுவாமி கோவிலில் இருக்கிற அங்கே மண்டபத்தில் முருகர் அழைக்க நிகழ்ச்சி நடைபெறுது. இந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க அனுமதி இலவசம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் உட்காரக்கூடிய மண்டபம், 200 பேர் மட்டும் போதும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அந்த 200 பேருமே முன்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தீர்க்கமாக ஒரு விஷயத்த சொன்னேன். முன்பதிவு பண்ணி தான் வரணும், ஏன்னா கடைசி நேரத்தில் யாருக்கும் இடம் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சி ஸ்கந்தகுரு சேனலில் அவங்க நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி வேலூர் பயணத்திலும் ஸ்கந்தகுரு சேனல் பற்றி பார்த்துருப்பீங்க. நாள், நேரம், இடம் மற்றும் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லா தகவலையுமே விரைவில் நான் பதிவு செய்கிறேன். பெரிய ஆச்சரியம். இந்த நிகழ்ச்சி நான் என் மனதளவில் நம்பிக்கை போயிடுச்சு. நடக்கலான்னு பரவாயில்ல முருகா, எனக்கு எது கொடுத்தாலும் சம்மதம், நடந்தாலும் சம்மதம், நடக்கலாலும் சம்மதம், இல்லைன்னா கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி நடத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கட்டுற ஓரிரு வாரங்களில் இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான அனுமதி கிடச்சிது. நான் சமீபத்திய பேட்டியில் அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருப்பேன். ஒரு ஐயா பாணியில் எனக்கு யாசகம் வாங்குறப்போ அவர் திருவோடு ஏந்தி கொடுத்தாரு. அந்த ஐயா இப்பயும் என்னை தொடர்பு கொண்டு நான் நினைக்கிறப்பெல்லாம் அவருக்கு எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவார். அப்போ அவர்கிட்ட நான் இந்த மாதிரி மலேசியா முருகர் நிகழ்ச்சி தள்ளி போயிட்டே இருக்கின்றப்போ இதில் பாமன் சுவாமிகள் ஐயா ஒரு பெரிய அதிசயம் பண்ணார். பாமன் சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இது கிடச்சிருந்தாரு. அதே மாதிரி பாமன் சுவாமி கோயிலுக்கு போகிறேன், அடுத்த நாள் மாலை ஆகஸ்ட் 25ஆம் தேதி கொடுத்துருக்காங்கண்ணா அப்படின்னு சொன்னார். ஸோ மலேசியா அரசுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த திரு மோகன் ஐயா அவர்களுக்கும் பெரிய நன்றி. இதோட பெரிய நன்றி முருகப்பெருமான். இந்த நிகழ்வில் 25ஆம் தேதி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நான் 2 நாள் மலேசியாவில் தங்கி எல்லா முருகர் அடியார்களையுமே தனித்தனியாக சந்திச்சுட்டு வரணும்னு என்னோட ஆசை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் வந்தப்போ ஒரு பெரிய ப்ராசஸில் வருவேன், அவசர அவசரமாக கிளம்பிடுவேன். ஆனால் இந்த தடவை 2 நாள் இருந்து எல்லா முருக பக்தர்களையும் சந்திக்கணும்ட்டு எனக்கு முருகப்பெருமான் கொடுத்த உத்தரவு. விரைவில் சந்திப்போம் மலேசியா முருகர் சொந்தங்களே. மற்ற எல்லா விவரங்களும் அடுத்தடுத்து வரும். எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி.